இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து சோதித்து இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்களுடைய மைண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே உங்கள் மனம் என்கிற அந்த காரியம் இருதயத்தோடு ஒரு சம்பந்தப்பட்ட விடயம். அந்த இருதயத்தில் தான் சிந்தனைகள் நம்முடைய இருதயத்திலே இருந்து வருகின்றன. மனிதனுடைய வாழ்க்கைக்கும் அவனுடைய இருதயத்துக்கும் அவனுடைய மனதுக்கும் சிந்தனைக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கின்றன. ஏன் நம்ம நிறைய நேரங்களில் வெற்றி அடையாமல் இருக்கிறோம்? கிறிஸ்துக்குள்ள இருக்கிற நிறைய பேர் ஏன் வெற்றி அடைவதில்லை என்றால், அவர்கள் தங்களுடைய இருதயங்களையும் மனங்களையும் நம்முடைய ஐம்புலன்களோடு, அதாவது நாம் கேட்பது, நாம் பேசுவது, இந்த காரியத்தோடு கூட நாம் ஒன்றிணைந்து கொள்வதில்லை. தேவனுடைய வார்த்தையிலே நாம் என்ன சொல்லியிருக்கிறோமோ அதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும், அதை பேச வேண்டும். நாங்கள் எதை கேட்க வேண்டும்? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை தான் நீங்கள் கேட்க வேண்டும். அதை நீங்கள் சரியாக நீங்கள் புரிந்து கொள்வீர்களா இருந்தால் இந்த உலகத்திலே நீங்கள் வெற்றி அடையலாம். ஏனென்றால் வேதாமம் சொல்லுகிறது, அதாவது 1 யோவானிலே சொல்லப்பட்டிருக்கிறது 3ஆவது அதிகாரத்திலே 20வது வசனத்திலே, உங்களுடைய இருதயம் உங்களை குற்றவாளி என்று தீர்க்குமானா இருந்தால் நீங்கள் வெற்றி அடைய முடியாது. ஏனென்றால் தேவன் அதை அறிந்திருக்கிறார். எனவே உங்கள் மனதிற்கு, ஆழ் மனதிற்கு நீங்க எதை கொடுக்கின்றீர்கள்? நீங்கள் குற்றவாளிகள் அல்ல, நீங்க தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், நீங்க புது சிருஷ்டிகள், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. எனவே நீங்க தேவனுடைய பிள்ளைகள். இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் இதோடு கூட வெற்றியாக நீங்கள் நடப்பீர்களா இருந்தால், எதுவும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தாலும், எந்த இடத்திலே நீங்கள் தோற்று போயிருந்தாலும் நீங்க மேலே வர முடியும். உங்களுடைய மனதை நீங்கள் புதிதாக மறுரூபமாக்கும் பொழுது நீங்கள் புது சிருஷ்டி, நீங்க தேவனுடைய பிள்ளை, நீங்கள் அவரோடு கூட நீங்க தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். எனவே உங்களுடைய அந்த எண்ணம், அந்த சிந்தனை ஒரு வெற்றியை கொண்டு வர வேண்டும். நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம் அல்ல, வேதம் சொல்கிறது நீங்க தகுதியாக்கப்பட்டவர்கள், நீங்க பரிபூர்ணமாக்கப்பட்டுவீர்கள். இதெல்லாம் எபேசியர், கொலேசியர் நிருபங்களிலே கூறப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த தைரியத்தோடு ஒவ்வொரு நாளையும் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று வேத வார்த்தை கூறுகிறது. அதனாலதான் இரவும் பகலும் என்ற வார்த்தை வேதாகமத்திலே, வேத வசனத்திலே தியானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தியானம் மனதிலே ஏற்பட வேண்டும். வாசிப்பது மட்டுமல்ல, அந்த வார்த்தையை மனதில் வைக்க வேண்டும், இருதயத்தில் வைக்க வேண்டும். என்றால் உங்களுடைய ஆள் மனதுக்கு நீங்கள் எதை கொடுக்கின்றீர்களோ அதை அப்படியே வாங்கி கொள்ளும். அது மாற்றத்தை கொடுக்காது. எனவே நீங்கள் எதை கொடுக்கிறீங்களோ அதுதான் அது கொடுக்கும் ஆழ்மனம். நீங்கள் விசுவாசத்தையும் வெற்றியும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில விதைப்பீங்களா இருந்தால், விசுவாசம் உள்ளவனுக்கு எல்லாம் கூடும் என்று இயேசு கூறியிருக்கிறார். எனவே இந்த நாளில் உங்களுடைய பிரச்சனைகள், காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில முன்னோக்கி செல்வதற்காக உங்கள் ஆழ் மனதை, உங்களுடைய சிந்தனைகளை தேவன் பக்கமாய் திருப்பி, தேவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களை வைத்து அவர்களுடைய மனதிலே எழுதுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் அதிகாரம் எபிரேயர் 16ஆம் வசனம் சொல்லுகின்றது. எனவே எங்களுடைய பிரமாணங்களை, ஆண்டவருடைய பிரமாணங்களை நீங்கள் உங்களுடைய இருதயத்திலே வைத்திருக்க வேண்டும். அந்த இருதயத்தில் இருக்கும் பொழுதுதான், இருதயத்திலிருந்து அது வெளிவரும் பொழுது உங்கள் வாயிலே, அறிக்கையிலே அது வெளியே வர வேண்டும். நீங்கள் பேசுவதில் கவனமா இருக்க வேண்டும். இருதயத்திலே நீங்கள் என்னத்தை விதைக்கிறீர்களோ அதை தான் நீங்கள் அறுக்க முடியும். எனவே இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில வெற்றி உண்டு. நீங்கள் எங்கேயாவது அன்பு கூறுவதிலே, மற்ற மனிதர்களுடைய அன்பு கூறுவதிலே குறைவுபட்டு போயிருக்கலாம், மனிதர்களுடைய அன்பு கிடைக்காமல் போயிருக்கலாம். பரவாயில்லை, தேவன் உங்களை நேசிக்கிறார், உங்கள் மேல் அன்பு வைக்கிறார். நீங்கள் மற்றவர்களை நேசியுங்கள், ஆனால் தேவனுடைய அன்பை நீங்கள் விசுவாசியுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். உங்கள் தேவனுடைய அன்பினால் உங்கள் மனதங்கள் மறுரூபமாகட்டும், விசுவாசத்தினாலே உங்கள் இருதயங்கள் மறுரூபமாகட்டும். உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய
சுகம் எல்லாமே உங்களுக்குள், உங்கள் இருதயத்துக்குள் தேவனுடைய வார்த்தையிலிருந்து விதைக்கும் பொழுது நிச்சயமா உங்களால் முடியாத காரியம் ஒன்றும் இருக்காது. பொருளாதாரத்திலே மேல வர முடியும், வெற்றி அடைய முடியும் என்பதை உங்களுக்கு இந்த நாளை கூறி நான் அந்த சிறிய இந்த செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, வழி நடத்துவாராக. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கள். இவருடைய மனங்கள் மறுரூபமாகட்டும். உடைய வார்த்தையை புரிந்து கொண்டு முன் செல்ல இவர்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. நீர் இவர்களை எவ்வளவு தகுதியாக்கி இருக்கிறீர்கள் என்று ஆண்டவரை அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக அவருடைய மனங்களை திறந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமேன். God bless you. Pastor Maniam Jesdasan.